ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பிரண்டை சட்னி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு பிரண்டை எடுத்துக்கிறேன். கையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு பிரண்டையை இந்த மாதிரி அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த நாரெல்லாம் கிழித்து எடுத்துகிட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த ஓரங்களில் இருக்கிற இந்த நாரெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இளம் பிரண்டையாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம பிரண்டை சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு வானல் எடுத்துகிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்தும் கடலைப்பருப்பும் எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயில் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. செவக்க வறுத்ததும் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதே எண்ணெயில் நம்ம வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். எடுத்து அதை வதக்கிட்டு இப்போ நம்ம பிரண்டை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிருச்சு. இப்போது பிரண்டையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பிரண்டையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிரண்டையோட கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு புளியும் நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு பாருங்கள், வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற உளுந்து கடலைப்பருப்பு மிளகாய் இதெல்லாம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் பண்ணால் போதும். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த பிரண்டை சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாள்பட தான் இதோட டேஸ்ட் இன்னும் அதிகரிக்கும். இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். அதுக்கு ஆயில் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பொரிஞ்சதும் நம்ம இந்த தாளிப்பை அப்படியே சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்டா நல்லா பசிக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான பிரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ்.